ஹலோ வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஹைதகிரி. இன்னைக்கு நான் பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரியான வீடியோ இந்த மாதிரியான ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் இமேஜ்னு சொல்லியிருக்கோம், பனானா இமேஜ். அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கேலரியில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இப்போ அதில் யூஸ் பண்ணாத ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நான் உதாரணத்துக்கு இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ராம்ப்டோட லிங்க் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சென்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரியேட் ஆகணும். உங்களுக்கு அப்புறம் இமேஜ் இந்த மாதிரி க்ரியேட் ஆகி வந்தோடனே நீங்கள் இது கீழே 3 டாட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. பிக்சார்ட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் எதுக்குன்னா இதில் தான் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. நான் ஒரு பேக்ரவுண்டோட லிங்க்கும் இதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இங்கே மேலே எடிட் ஏ ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஏ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்டும். உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்டை செட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ என் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ வேணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எங்கள் வீட்டு பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபோட்டோஸ் இருக்கனால நான் வந்து என் ஃபோட்டோவே 4-5 தடவை ஆட் பண்ணிக்கிறேன். சைடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாற்றிக்கோங்க, எதுக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மேலேயும் கீழே அளவு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சக்கப்புறம் மறுபடியும் அந்த இமேஜ் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா. இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டு கொண்டு போகணும். பேக்ரவுண்ட் இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுமா. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த சைடும் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே இந்த சைடுக்காக கொண்டு வந்துடுங்க. இப்போ இப்படி இருக்கா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களோட இமேஜை 4-5 கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட இந்த இமேஜ் இருக்கனால நான் வச்சுருங்க. மறுபடி இதையே நான் டபுள் டேப் பண்ணி பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். பின்னாடி நீங்கள் அப்படி தான் கொண்டு போனால் வேறு வழி இல்லை. நான் இப்போதைக்கு உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்காக அப்படி கொண்டு போயிருக்கேன். சென்டராக ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்ட மாதிரி கொண்டு போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அவ்வளோதான். இது வந்து பின்னாடி கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் மேலே இன்னும் கொஞ்சம் இந்த இமேஜ் கீழே இருக்குன்னா இறக்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லெட்டர் வரணும், அதாவது ஓஜி டீம் ஓஜின்னு வரணும். நான் ஃபாண்ட்டோட லிங்க் என்கிட்ட இல்லை. ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபாண்ட்டோட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஃபாண்ட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வந்து கீழே இறக்கிடுங்க. அதாவது எல்லாமே சேமான அளவில் இருக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ இது மட்டும் கொஞ்சம் மேலே இருக்குது, இதை நான் கீழே இறக்கிறேன். இதையும் கீழே இறக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஓஜின்ற லெட்டரை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓஜின்னு போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல நீங்கள் இதெல்லாம் முடிச்ச உடனே இதை எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இமேஜ். இது நீங்கள் கொஞ்சம் சுருக்கி கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி சென்டராக வர மாதிரி கொஞ்சம் இந்த லெட்டர் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் பெருசாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே உங்கள் டீம் ஓஜின்ற பேர்லாம் தெரியணும், அது வேறு விஷயம் இருக்குது. வேணால் இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி வர மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரெட் கலர் செட் ஆகாது. நான் அதுக்கு பதிலாக எல்லோ கலர் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ ரெட் கலரில் காட்டுறேன் இல்லையா, நீங்கள் வேணால் இந்தமாதிரி எல்லோ கலரில் மாற்றிக்கலாம். நீங்கள் எல்லோ கலரில் நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். இந்த எல்லோ வச்சுக்கோங்க. இந்த எல்லோ வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு இல்லையா. இந்த எல்லோவில் வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீம்னு வரணும். அதுக்கு வந்து கேபிட்டல்லே போடுங்க. கேபிட்டல் இல்லை ஸ்மால் இடத்துல ஏதாவது ஒன்று போடுங்க. டீம் போட்டு ஃபாண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து கேர்வியாக இருக்க மாதிரியான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதிரி கேர்வாக இருக்க மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி கேர்வாக இருக்க மாதிரி ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க லுக்கு பக்காவாக இருக்கும். இப்போ டீம் ஓஜி அதனால் நான் வந்து டீம் இங்கே வச்சிட்டேன். இப்போ இமேஜ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா.
இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. டாடா பாய், சி யூ, டேக் கேர், பாய்.